சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் வைக்கிற பார்த்தாவே கொஞ்சம் இல்ல உங்களுக்கு வணக்கம் வைக்கிறோம், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இப்ப கடந்த 13ஆம் தேதி பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 2Jன் கீழே கலாய்வு செய்தவங்க தான் அவங்க 2 பேர். ஆமாம், இப்போ இன்னைக்கு அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. எதை குறித்து இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா, பழனியில் வருகிற 7ஆம் தேதி ஜனவரியில் 2024 வருஷம் பிறந்து முதல் ஆர்டிஐ வகுப்பு 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கு. அதை குறித்ததான ஒரு விவாதம் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அந்த வகுப்பு ஏன் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளை வர வச்ச டீமே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நிறைய ஃபைட் பண்ணி கடைசியில் இன்னும் பண்ண முடியலை, இது ஏதாச்சும் பண்ணணுன்ற இதில் இருக்கும்போது தான் நம்ம கான்டாக்ட் தொடர்பு கொண்டு நீங்கள் வர வேண்டிய அந்த இது கடைசியில் ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணது நீங்கள் பாதி நேரமும் நான் பாதி நேரம் பிளான் பண்ணது, கடைசியில் உங்கள் மருத்துவ சூழ்நிலையால் நான் மட்டும் முழுசாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளை தேடி கண்டுபிடிச்சி வந்தால் நீங்கள் தான் வரணும் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா, அப்போது அங்கே எந்த அளவுக்கு அதோட செயல்பாடு நடந்திருக்கும் அரசு அலுவலகங்களில். இது குறிப்பிட்டு இந்த அலுவலகம் தான் இல்லை, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து அலுவலகங்கள்லையுமே ரொம்ப மோசமான போக்கு இருக்குது. அப்படின்றதுனால தான் நம்மளை கொண்டாந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. 2 பேர் வந்து போனதுக்கே எப்படின்னா, இப்போ அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த குழுக்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம்னா இப்போ எந்த அளவுக்கு அதோட சக்தி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான் சரி நம்ம இங்கே வந்து நீங்கள் இனிமேல் பழனிலே ஒரு வகுப்பை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குறிப்பிட்ட நபர்னு இல்லை, குறிப்பிட்ட செயலில் மட்டும் பிரபலமானவன் இல்லை, எல்லா செயல்லையும் எல்லா துறையும் கை வச்சாலே எல்லா ஒரே ஆள் நிறைய ஃபீல்டு போயிருக்காங்க, இல்லை ஒரு சில பேர் ஒரு ஃபீல்டையே தொடர்ந்து பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்று சேர்த்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு சங்கமிக்கும் இடம் வந்து பழனியில். இப்போ வழக்கமாக பழனிக்கு வந்து கடவுளை வணங்குறதுக்கு தான் வருவாங்க. முதல்ல ஒரு சட்டத்தை வணங்குறதுக்கு ஒரு கூட்டம் கொடுத்தனா அது முறை பழனியில் வந்து சகோதரர் சித்திரை செல்வன் அவர்களும் சகோதரர் நரேஷ்குமார் 2 பேரும் ஒரு முன்னெடுப்பு எடுத்து, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நம்ம வந்து மக்களுக்கு விவரம் தெரியாத மக்களுக்கு வந்து நம்ம பெரிய விழிப்புணர்வே கொடுக்கணும், இது வந்து எங்களோட நின்றக்கூடாது, எங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அலுவலகத்துக்கு வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி தினமும் அலுவலகத்துக்கு போயிட்டு வர சூழ்நிலை இருக்குது, அதனால் நீங்களும் கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும், உங்களால் முடிந்த அளவு எந்த அளவுக்கு நல்ல அதில் சிறப்பு வாய்ந்த ஆர்வலர் யார் இருக்காங்களோ எல்லாரும் வந்துருங்கன்னு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நாங்கள் 3 பேரும் வந்துடும். இது போக நம்ம வந்து குறிப்பிட்டு கல ஆய்வு, வட்டார வளர்ச்சி அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், அது தவிர பிற அலுவலகங்கள், மருத்துவம், இபி டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிடுவோம். இது போக காவல்துறையில் சிறப்பு வாய்ந்தவர்கள், சென்னை தலைமைச் செயலகம் வரை போய் கல ஆய்வு செஞ்சுட்டு வந்தவர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் சிறப்பு வாய்ந்த எல்லாருமே அந்த ஒரு இடத்துல வந்து சங்கமிக்க போகிறோம். அதனால் அந்த பழனின்னு மட்டும் இல்லை, இது வந்து வயது இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி எந்த கட்டுப்பாடும் கிடையாது, ஆண்கள் தான் வரணும் பெண்கள் தான் வரணும் இவங்க தான் வரணும் சொல்லி எந்த கட்டுப்பாடும் கிடையாது, கல்வி பெற்றவர்கள் இல்லை பட்டதாரிகள் வரணும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, இதுக்கு அடிப்படை சட்ட அறிவு இருக்கணும் அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது. ஆர்வம் இருந்தால் யார் வேணாலும் தானாக வந்து இந்த விழாவில் வந்து முன்பதிவு செஞ்சு தாராளமாக வந்து கலந்துக்கிட்டு அவர்கள் சட்ட அறிவை வளர்த்துக்கலாம், அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். எங்கேயுமே போய் தீர்வு காண முடியாத பிரச்சனைக்கு வர அடுத்து என்ன பண்ணலான்றதுக்கு அங்கே வரவங்களுக்கு பெரும்பாலும் நம்ம அங்கேயே அவங்க கொண்டு வர ஆவணங்களை பார்த்து நம்மளே ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தோம். தீர்வு கொடுக்க முடியாது, வேலையை செஞ்சு கொடுக்க முடியாது, ஆனால் அடுத்தது என்ன பண்ணலான்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறோம். கண்டிப்பாக அந்த இதில் நம்ம சந்திப்போம். தம்பி ஜான் பிரிட்டோ வந்து கடந்த 13ஆம் தேதி பழனி மண்ணில் நம்மளுக்கு முன்னாடி போய் கால் வச்சுட்டு வந்துட்டாப்புல. இப்போ மறுபடியும் வந்து அங்கே வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய பார்வை? அந்த நிகழ்ச்சி வந்து அண்ணன் சித்திரை செல்வன் அப்புறம் பழனியை சார்ந்தவங்க எல்லாரும் வந்து கேட்டிருந்தாங்க, ஆனால் நம்ம பகுதியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து தகவல் உரிமை சட்டத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஒரு எல்லாருக்கும் ஏற்படுத்தணும், அதுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் பேசி ஏற்பாடு பண்ணாதான் அந்த இது மீட்டிங், இந்த வருஷத்துடைய முதல் மீட்டிங் 7ஆம் தேதி அங்கே நடக்குது, விமரிசையாக நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் இது வரைக்கும் வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அது கூடுதலாக தான் இருக்கும். சாப்பாடு எல்லாமே வந்து தயார் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. முடிஞ்சவங்க அதாவது சட்டத்தை பற்றி கற்றுக்கிறணும், தகவல் உரிமை சட்டத்தை பற்றி கற்றுக்கிறணும், அரசு அலுவலகங்களை எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கலாம், நம்முடைய தேவைகளை எப்படியெல்லாம் பெறலாம் அப்படிங்கன்னு ஆர்வம் இருக்கிறவங்க
வயது வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் வந்து பாலின வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பினரும் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி வந்து கலந்துக்கிறேங்க. இதுதான் என்னுடைய இது. அடுத்து 23ஆம் தேதி மேலக்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகம் அங்கே பழனியிலே வந்து கலாய்வு இருக்கு, அதுலயும் கலந்துக்கிறேன். மேலக்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகம்னா பழனி வட்டத்திற்கு உட்பட்ட பழனி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது. பழனி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேலக்கோட்டை கிராமம். ஊராட்சியா? ஊராட்சி ஊராட்சி ஊராட்சி. ஊராட்சி. அடுத்து அப்ப இன்னொரு கலாய் ஒண்ணு அங்க இருக்கு. சரி சரி சரி. ஆமா, வட்டாட்சி அலுவலகத்தை எப்படி கலாய்வு செய்துங்கிறத நம்ம பேசிட்டோம். அடுத்து ஊராட்சி அலுவலகத்தை கலாய்ச்சோம். நம்ம ஏரியாவில் நிறைய ஊராட்சி அலுவலகம் கலாய் பண்ணிருக்கோம். இல்ல அந்த ஏரியாவில் வந்து எந்த மாதிரி விட்டு ஊருக்கு போய் சம்மந்தமே இல்லாத ஒரு அலுவலகத்தை கலாய்வு பண்றது வந்து ஒரு புதிய அனுபவம். பெரும்பாலும் எல்லாருமே அந்த அவங்க ஊருக்குள்ளேயே தான் பண்ணிருப்பாங்க. மங்களகுடியில பண்ணும்போது வந்து என்னைய அடிப்பான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதனால போலீஸ் பாதுகாப்பு கேட்டு போலீஸோட வச்சு கலாய்வு பண்ணேன். அங்கே அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. நம்ம இருந்தாலும் ஒரு என்னங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த நேரத்துக்கு வேணா பாதுகாப்பு வேணா கேட்டுக்கிறலாம். இதுக்கு முன்னாடி முழு ஒத்துழைப்பு தந்தாங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல. அதே ஒத்துழைப்பு கண்டிப்பா வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல நம்புறோம். ஆனா உண்மையிலே பழனி வட்டாட்சியர் அலுவலகம் சிறந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கேட்ட ஆவணங்கள் அனைத்தையும் மறுக்காம எடுத்து கொடுத்தாங்க. அந்த வட்டாட்சியர் ஆவணங்களும் வட்டாட்சியர் நாங்க போய் உட்கார்ந்தோடனே டீயும் கொண்டாங்க. ஒரு அலுவலராகவே பாவிச்சு நம்மளை வந்து பாத்துக்கிட்டாங்க. அப்ப பழனி வட்டாட்சியர், தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், அப்புறம் வரவேற்பு டிடி ராமசாமி சாரு எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்தாங்க. கேட்டது எதையுமே மறுக்காம எடுத்தும் கொடுத்துட்டாங்க. உண்மையிலே எங்களுக்கே சில சந்தேகங்கள் இருந்துச்சு. இந்த இப்படி மார்க் பண்ணிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கும்போது அந்த டெப்டி தாசில்தார் பொது தகவல் அலுவலர் வந்து நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இதை வந்து எதுக்கு நீங்க மார்க் பண்ணாம இருக்கீங்க, இது எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கீங்க, இதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்கும்போது பொறுமையா விளக்கம் கொடுத்து நாங்களே அங்க விட கத்துக்கிட்டோம் ஒரு சில விஷயங்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி வருகை பதிவேடுல வந்து டிடி ராமசாமி சாரை கூப்பிட்டு இது என்ன 23 பேர் மொத்தம் 33 பேர் இருக்கு, 38 பேர் இருக்கு, 23 பேர் தான் இருக்கிறதா போட்டிருக்கு, இதெல்லாம் வந்து சும்மா விட்டுறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வந்து காலி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி அந்த ராமசாமி சார் அதாவது டிடி அவர்கள் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவிலேருந்து நெருக்கி ஒரு 7-8 பேர் வர்றோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பயிற்சியை வந்து அதாவது ஆர்டிஐ சட்டத்தை பயிற்சி அளிப்பதற்காகவே ஸ்பெஷலாக வந்து மதுரை ஹக்கீம் வந்து வராரு. நில மீட்பு போராளி நம்மளுடைய கேப்டன் கோயம்புத்தூர் தியாகராஜன் வந்து வர்றாரு. ஞானசேகரன் வருவாங்க. ஆமாம், அவர் ஞானசேகரன் வருவார். ரெண்டாவது தம்பி சுரேஷ் வருவான், தம்பி கார்த்தி வருவான். இன்னும் முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் வருவோம். அதே மாதிரி பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கவேலன் வருவாங்க, கோயம்புத்தூர் அண்ணன் மகேஸ்வரன் வருவாங்க. இப்படி நிறைய உறவுகளை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய சிறப்பு அழைப்பாளர்களை சித்திரைச்செல்வன் சார்பாக அவங்க ஒரு சில பேர் வந்து வர்றாங்க. ஸோ அதுக்கான பேனர் எல்லாமே அச்சடிக்கிறத பணி வந்து துவங்கிட்டாங்க. 7ஆம் தேதி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கமத்தை பழனியில் வந்து நம்ம சங்கமிக்கிறோம். உங்களை நாங்கள் ஆர்வமாக வந்து நாங்கள் வரவேற்கிறோம். இதில் இந்த மாவட்டத்து உறவுகள் தான் வரணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு எதுவுமே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலேருந்து வந்து கலந்துக்க நினைச்சாலும் தாராளமாக கலந்துக்கலாம். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கும். இந்த இடத்துக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத அந்த டீம் ஒரு வீடியோவே பண்ணி அழகாக வந்து வழி சொல்லியிருக்காங்க. அதை இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இணைக்கிறோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்துங்க. இந்த திரையில் தோன்றக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு யாரெல்லாம் வர்றங்கிற வருகை முன்பதிவை வந்து கட்டாயம் நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா உணவு செய்யும் போது கொஞ்சம் எத்தனை பேர் வர்றாங்கன்னு கவுண்டிங் இருந்தால் தான் நம்ம வந்து அதாவது அதிகமாக சொல்லிட்டு கம்மியாக இருந்தோட பரவாயில்ல, கம்மியாக சொல்லிட்டு அதிகமாக வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம தடுமாறு. அதுக்காக நோட் பேடு, தண்ணி கேண்டி எல்லாமே பேனா, நோட் பேடு நீங்கள் குறிப்பிடுகிற எல்லாமே அவங்களும் தந்துறாங்க. இந்த முன்பதிவு எண்ணிக்கை வச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக நீங்கள் எத்தனை பேர் வருவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பேடு வாங்கணும். ஸோ சில நடைமுறைகள் இருக்குது, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ அதுக்காண்டி தான் வருகை பதிவை வந்து நம்ம பதிவு சொல்கிறது. ஸோ அதனால் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் தகவலை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வாங்க, நம்ம எல்லாருமே வந்து அந்த நாளில் சந்திப்போம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கான பயிற்சி வகுப்பு நமது பழனியில் உள்ள ஸ்ரீ ராமலலிதா மஹாலில் நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கும் இடத்திற்கு சென்றடைவதற்கான வழிகளை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோமாக. பழனி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாம் இடதுபுறமாக வந்தால் வேல் ரவுண்டானத்தை வந்தடைவோம். அவ்வேல் ரவுண்டானத்திலிருந்து வலது பக்கமாக புது தாராபுரம் சாலை உள்ளது.
அச்சாலையை தொடர்ந்து நேராக வந்தால் வலதுபுறத்தில் பழனி தலைமை தபால் அலுவலகத்தை வந்தடைவோம். அத்தபால் அலுவலகத்திற்கு அருகிலேயே 100 மீட்டர் தூரத்தில் ஆர்சி சர்ச் உள்ளது. அந்த ஆர்சி சர்ச்சுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள சாலையின் உள்ளே வந்தால் 20 மீட்டர் தூரத்தில் இடதுபுறமாக உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சியை வந்தடைவோம். அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சிக்கு எதிர்ப்புறத்தில்தான் ஸ்ரீ ராமலலிதா மஹால் உள்ளது. மேலும் இதற்குரிய வரைபடத்தையும் கொடுத்துள்ளோம். தாங்கள் அனைவரும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.